2009 ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் திகதி சண்டே லீடர் பத்திரிகையின் தலைமை ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க வழமை போல திகிவளை ஆத்திரிய வீதி ஊடாக பத்திரிகை அலுவலகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தார். முற்பகல் 10:25 ஊடக சுதந்திரம் தொடர்பாக பல கேள்விகளை எழுப்பிய லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்டார். சிரேஷ்ட ஊடகவியலாளராக மாத்திரமல்லாது மனிதாபிமானம் மிக்க மனிதராகவும் செயற்பட்டு லசந்த விக்ரமதுங்க பல்துறைசார் திறமைகளினால் முழுமையடைந்த ஒருவராக திகழ்ந்தார். உண்மைகளை முதலில் வெளிப்படுத்துவதற்கு லசந்த விக்ரமதுங்க சண்டே லீடர் பத்திரிகையூடாக செயற்பட்டார். குற்றவாளி சமூகத்தில் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் பின்வாங்காமல் தனது பத்திரிகையூடாக லசந்த விக்ரமதுங்க தைரியமாக வெளிப்படுத்தினார். இவ்வாறான அவரின் ஊடக சேவையை கௌரவிக்கும் வகையில் ஊடக சுதந்திரத்திற்கான யுனெஸ்கோவின் குயிலமோகேனா விருது மற்றும் நேஷனல் பிரஸ் கிளப் பிரஸ் ஃப்ரீடம் விருது ஆகிய விருதுகள் அவருக்கு வழங்கப்பட்டன. MTV MBC ஊடக வலையமைப்பின் தெப்பானம கலேகம் மீதான தாக்குதலின் போதும் லசந்த விக்ரமதுங்க இவ்வாறு குரல் எழுப்பியிருந்தார். இவ்வாறான வன்முறைகளுக்கு எதிராக ஒன்றிணைய வேண்டும். இது முதலாவது சந்தர்ப்பம் அல்ல. இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. இது இறுதியாகவும் இருக்காது. ஆயினும் இதனை எதிர்கொள்ள நாம் தயார். அனைத்து ஊடக நிறுவனங்களும் இதற்கு எதிராக ஓரணியில் திரள வேண்டும். லசந்தவின் மரணம் ஒரு தனி நபரின் மரணம் மாத்திரமல்ல, அது முழு ஊடகத்துறையையும் மௌனிக்க செய்ய எடுக்கப்பட்ட முயற்சி. தேசிய மற்றும் சர்வதேச ஊடகங்கள், சிவில் அமைப்புகள் இந்த படுகொலையை கேள்விப்பட்டு பேரதிர்ச்சிக்குள்ளானது. உண்மையை வெளிப்படுத்துவதற்காக அவர் தனது ஊடக வாழ்வில் செயற்பட்டமையினாலேயே மரணம் அவரை பின்தொடர்ந்தது. அதனால்தான் அன்று லசந்தவின் புத உடலை சுற்றி பெருந்திரளான மக்கள் திரண்டனர். உலக சமூகம் இந்த கொலையை வன்மையாக கண்டித்தது. எமது ஊடக வலையமைப்புடன் மிகவும் நெருங்கி செயற்பட்ட நீங்கள் எமது துன்பங்களின் போதும் அருகில் இருந்தமையை மிகவும் கௌரவத்துடன் நினைவு கூறுகிறோம்.